இந்த கிரவுன் உன்னோட வீரத்துக்காக. Thank you ரேவா. இந்த மாதிரி கிரவுன்லாம் காட்டுல இருக்கிற காட்டுவாசிங்க தான் போட்டுக்குவாங்களாம். அந்த காட்டுவாசிங்களாம் ரொம்ப மோசமானவங்களாம். அது மட்டும் இல்ல, அவங்கெல்லாம் ரொம்ப கொடூரமானவங்களாம். ரொம்ப சரியா சொன்ன. அவங்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப கொடூரமானவங்க தான். நான் ஒரு தடவை எங்க ஊர்ல அவங்கள அடிச்சு விரட்டி இருக்கேன். எப்படிப்பா? ஒரு தடவை ஆதிவாசிங்க எங்க கிராமத்துக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க ஒரு தடவை சாப்பாடு கேட்டாங்க, நாங்களும் கொடுத்தோம். ஆனா அதுக்கப்புறம் அவங்க அடிக்கடி வர ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. ஒரு தடவை அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கவே வேணாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்னாச்சு? அந்த ஆதிவாசிங்களா ரொம்ப கோவமா இருந்தாங்களா, எல்லாரும் எங்களை அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. அவங்க விட்ட எல்லா அம்பையும் ஒண்ணு விடாம அப்படியே கேட்ச் பண்ணிட்டேன். அப்புறம் எல்லா அம்பையும் ஒண்ணு சேர்த்து இதே மாதிரி ஒரு கிரவுனை ரெடி பண்ணி காட்டு ராஜாக்கு போட்டேன். அப்புறம் என்ன சொன்ன தெரியுமா? இனிமே எங்க கிராமத்து பக்கம் தலையே வைக்க கூடாதுன்னு. திரும்பி வந்தீங்க எல்லாரையும் காலி பண்ணிடுவேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன ஆயிருக்கும்? எல்லாரும் பயந்து போய் ஆடிய அவங்களோட தலைவனா ஏத்துந்திருப்பாங்க. அதானே நடந்தது ஆடி. ஓஹோ, அப்ப நீங்கெல்லாம் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் சொன்னதை நம்பாம சிரிக்கிறீங்க. இங்க பாருங்க ஆதியுடி, ஆதிவாசிங்க ரொம்ப மோசமானவங்க கிடையாது. நாம எப்படி ஊருக்குள்ள இருக்கோமோ அதே மாதிரி அவங்க காட்டுக்குள்ள இருக்காங்க. ஹலோ சிவா, எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும்? லட்டு சிங் சார், இவ்ளோ சேஃப்டியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நீங்க எதுவும் வார்க்கு போக போறீங்களா என்ன? கரெக்டா சொன்ன. எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஜகீரா 8-10 கூட்டாளிங்களோட எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானா. நாங்க அப்புறம் கமாண்டோ படையை சேர்ந்தவங்க எல்லாருமா ஒன்னா போய் அவனை மடக்கி பிடிக்கணும். அதனால வாங்க, நீங்களும் என் கூட வாங்க, நாம எல்லாரும் போலாம். என்ன பண்றீங்க மிஸ்டர் லட்டு சிங்? எதுக்காக சின்ன பசங்களை கூப்பிடுறீங்க? நம்ம ஒண்ணு காட்ட சுத்தி பாக்குறதுக்காக போகல. நம்ம ஒரு தீவிரவாதி அரெஸ்ட் பண்ண போய்கிட்டு இருக்கோம். விளையாடாதீங்க. We have to go. ஓஹோ, ஓகே சார், ஓகே. அநேகமா லட்டு சிங் சாருக்கு நம்மளோட உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். வாங்க, நாமளும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். வேண்டாம் வேண்டாம், எங்க அப்பா இதுக்கு முன்னாடியே சொல்லிருக்காரு, டெரரிஸ்ட்லாம் உண்மையிலே ரொம்ப மோசமானவங்களா. லட்டு சிங் சார் உதவின்னு நம்ம கிட்ட கேக்குற வரைக்கும் நம்ம எந்த ரிஸ்கையும் எடுக்காம இருப்போமே. ஐ திங்க் யூ ஆர் ரைட் ரேவா. சரி, இப்ப நம்ம யார் கூட மோத போறோம்? டெரரிஸ்ட் கூடவா இல்ல காட்டுவாசிங்க கூடவா? எது எப்படியோப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது. முதல்ல சாப்பிடலாம் வாங்க. ஒரு நிமிஷம், எனக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. வெயிட் a minute சார், அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன். சார், நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார். அந்த ஜகீரா பையன் இதோ இங்கதான் என் கண்ணெதிரில நிக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம அவனுங்களை அப்படியே மடக்கி புடிச்சிடலாம். கவலைப்படாதீங்க சார். நீ எங்க டீம மடக்கி பிடிக்க போறியா? என்ன சொன்ன? சார், அந்த ஜகீரா பையனுக்கு பாம்பு காது சார். இங்க பேசுற எல்லா வார்த்தையும் அவனுக்கு தெளிவா கேக்குதுன்னா பாத்துக்கல. லட்டு சிங், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பாருங்க. சார், கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க சார். அப்ப நீங்க எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு நான் பார்க்கணும். நாங்க மொத்தம் 10 பேர் இருக்கோம். லட்டு சிங், இட்ஸ் மை ஆர்டர். அந்த பைனாகுலரை தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் திரும்பி தான் பாருங்க. ஓகே சார். ஏய், நீயா? சிங்கத்தை அதோட இடத்துல வந்து பிடிக்கிறதும் இந்த ஜகீராவை காட்டுல வந்து பிடிக்கிறதுங்கிறதும் நடக்காத காரியம். இவங்க எல்லாரும் பிடிச்சு எடுத்துட்டு வாங்க. ஓ, சிவா, சிவா, ஏதாவது பண்ணுப்பா. அந்த ஜகீரா பையன் எங்க எல்லாரையும் புடிச்சு வச்சிருக்கான். இனி நீ யார் கூடயும் போன்ல பேசவே கூடாது. வெளிய இருந்து யாரும் வந்து உனக்கு உதவி பண்ண போறது இல்ல. நல்லா இருக்கும். இவனுங்க போனையும் தூக்கி போட்டானுங்க. எப்படி தான் அவனுக்கு தகவல் சொல்லுவனும்? நம்ம எல்லாரும் இப்ப உடனே கிளம்பி ஆகணும். லட்டு சிங் சார் அவங்க டீமோட அந்த டெரரிஸ்ட் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. நான் முன்னாடி போறேன், நீங்க எல்லாரும் பொறுமையா பின்னாடி வாங்க. ஒருவேளை ஏதாவது பிரச்சனைனா நான் உடனே உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க உடனே ஊருக்குள்ள போய் ஹெல்ப் கூட்டிட்டு வாங்க. ஓகே சிவா, லெட்ஸ் கோ.
ஹலோ பசங்களா, வாங்க வாங்க. யாரு யாருன்னு கேக்குறல்ல? பூதம் பேயேதாப்பா, கண்ணுக்கு தெரியவே இல்ல. ஆமா, நான் பேய் தான், காட்டு பேய். நான் யாரோட கண்ணுக்கு தெரிய மாட்டேன். உங்க எல்லாரையும் கடிச்சு சாப்பிட போறேன். உங்களை யாரு முதல்ல நல்லா குண்டா புஷ்டியா இருக்கீங்களோ அவங்கள தான் நான் முதல்ல சாப்பிட போறேன். இல்ல இல்ல, நான் ஒண்ணு குண்டு இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பசிக்குது. நீங்க எங்க கிட்ட வராதீங்க. என்னையும் சாப்பிடாதீங்க ப்ளீஸ். நாங்க வேணா வந்த வழியிலே திரும்ப போயிடுறோம். பேய் இல்ல, எங்களை விட்டுருங்க. எங்களை சாப்பிடாதீங்க. சிவா, எங்களையும் டெரரிஸ்ட் பிடிச்சிட்டாங்க. சீக்கிரமா காப்பாத்து. இங்க பாருங்க, எல்லாரையும் ஒரே ரூம்ல போட்டு கட்ட வேண்டாம். சின்ன பசங்களை தனியா ஒரு ரூம்ல போட்டு கட்டி வைங்க. இந்த போலீஸ் யாரும் தப்பிக்காத மாதிரி இன்னொரு ரூம்ல போட்டு டைட்டா கட்டி வைங்க. அப்புறம் இந்த லட்டு சிங் சார் நல்லா சமையல் பண்ணி எனக்கு கொண்டு வர சொல்லுங்க. ஏய், நீ என்ன அதுவும் ஒரு போலீஸ்காரன சமையல்காரனாக்க பாக்குறியா? ஏய், நான் எவ்வளவு பெரிய ஃபேமஸான இன்ஸ்பெக்டர், சமையல்காரன் இல்ல. ஆமா, எனக்கு நல்லபடியா சமைச்சு கொடுத்தினா உன்னை நான் உயிரோட விட்டுடுவேன். ஓ, சீக்கிரமா சமையல் செய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிவா இங்க இருந்தானா இப்ப அவன் என்ன பண்ணிருப்பான்? என்ன பண்ணிருப்பான்? இங்க இருக்கிற கதவை உடைச்சிட்டு வெளியே யாரு இருக்காங்களோ அப்படியே அவங்கள ஃப்ளையிங் கிக் கொடுத்துட்டு அப்படியே தப்பிச்சு போயிருப்பான். அப்பனா அதுக்கு ரெடி ஆயிரு. நம்மளும் அதுதான் பண்ண போறோம். அது உன்னால முடியும்பா. ஓகே, கூப்பிடுங்க அந்த டெரரிஸ்ட. ஐ அம் வெயிட்டிங். சீக்கிரம் உள்ள வாங்க. கதவை திறங்க. என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்க. என்னாச்சுப்பா? என்னாச்சு? ஏன்டா சின்ன பசங்களை அப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்ன பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏமா? ஏடி, என்னோட பேரு ஏடி அங்கிள். ஒண்ணு இல்ல அங்கிள், என்னோட ஃப்ரெண்டு யூடிக்கு பசி எடுக்குதான். அவனுக்கு கொஞ்சம் பிரெஞ்சு ஃப்ரைஸ் தர முடியுமா ப்ளீஸ்? நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா உங்க இன்ஸ்பெக்டர் தான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை முடிச்சது நானே கொண்டு வந்து தரேன். எப்போ சாப்பாடு வருதோ அப்ப நீங்க சாப்பிடலாம், புரிஞ்சுதா? ஆனா அது வரைக்கும் எந்த ஒரு சத்தமும் வராம அமைதியா இருக்கணும். சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா? இல்லனா நான் உங்களுக்கு வேற மாதிரி சொல்லவா? இல்ல இல்ல, நாங்க யாரையும் கூப்பிட மாட்டோம். நீங்க ஒரு தடவை சொன்னாலே எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிரும். என்னோட பேரு ஏடி. ஒரு இன்ஸ்பெக்டருக்கு மரியாதையே இல்ல. நான் இங்க சாப்பாடு சமைச்சுக்கிட்டு இருக்கேன், அதுவும் ஒரு விறகு அடுப்புல. ஜகீரா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்ககிட்ட இந்த கேஸ் அடுப்புலாம் இல்லையா? அமைதியா போய் என்ன இருக்கோ அதை வச்சு சமையல் பண்ணு. இது ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி ஹோட்டல் கிடையாது. நீ கேட்கற எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு. ஏன் நேரம்டா. ஏன் சிவா வந்துட்டான்? ஏன் சிவா வந்துட்டான்? இனி சிவா உங்க பெண்ட கழட்டு மாட்டா. சிவா 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 சிவா. சார், ஏன் அப்படி கத்துறீங்க? நான் தான் உங்களை அமைதியா இருக்க சொன்னேன்ல.
சிவா 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 லட்டு சிங் சார் சீக்கிரம் வாங்க, வழி பக்கத்துல தான் இருக்கு. ஓகே வரேன். சிவா அவனுங்க அதோ எதிரில தெரியுது அந்த குடிசைக்குள்ள இருப்பானுங்க. லட்டு சிங் சார், முதல்ல அந்த டெரரிஸ்ட் கிட்ட நீங்க சாப்பிட ஏதாவது கொடுக்கற மாதிரி பேசுங்க, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். ஹலோ இன்ஸ்பெக்டர், நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்ஸ்பெக்டரா? யாரு? நானா? அது தம்பி, நானு இவங்க சமையல்காரன்பா, சமையல்காரன். நானு சமையல் ரெடி ஆயிருச்சுன்னு சொல்லதான் இங்க வந்தேன். பாத்துக்க, எல்லாரும் சாப்பிடறதுக்கு அங்க வந்துருங்க. நீங்க வர்ற கேப்ல நான் குழந்தைங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்றேன், சீக்கிரம் வந்துருங்க. ஓகே ஓகே, ஆனா உங்களோட திறமைய மட்டும் காட்ட நினைக்காதீங்க, அப்புறம் அது நல்லா இருக்காது. சீக்கிரம் இங்க இருந்து ஓடுங்க. கமாண்டோஸ் எங்க இருக்காங்க? அவங்கள இங்க இருக்கிற பக்கத்து இடத்துல தான் அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? இன்னொரு ஜீப்பை கொண்டு போங்க. நம்மள பத்தின எல்லா ரகசியத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. அந்த போலீஸ்காரங்களை காப்பாத்திட்டு போறதுக்காக அவங்க நிச்சயம் திரும்பி வருவாங்க. சின்ன பையா, உனக்கு தெரியாது, சிங்கத்தை அதோட இடத்துல போய் பிடிக்கிறதோ இந்த ஜகிராவை காட்டுல வந்து பிடிக்கிறதோ நடக்காத காரியம். பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா.
வாங்க புடிங்க 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 பார்க்கலாம் புடிங்க ஐ ஐ ஐ ஐயோ ஏய் எல்லாரும் வெளியே இருக்காங்க. இந்த பையன் ரொம்ப திறமசாலியா இருக்கான், தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த முறை தப்பிக்கவே மாட்டான். பையா, இனியும் உன்னால தப்பிக்க முடியாது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். டேய் பையா, நீ என்னோட ஒட்டுமொத்த பிளானையும் நாசம் பண்ணிட்ட. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. என்ன அங்கிள்,
சிங்கத்தை அதோட இடத்துல வச்சு பிடிக்கிறது கஷ்டமா இருக்கலாம், ஆனா உங்களை காட்டுல வச்சு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நாங்க எங்க கமாண்டோஸோட சேர்ந்து செய்ய முடியாத ஒரு வேலையை நீ ஒரு தனி ஆளா செஞ்சு முடிச்சிருக்க சிவா. தேங்க்யூ சிவா, உண்மையிலே ஒன்னு நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. தேங்க்யூ வெரி மச்.